ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல் சங்கீதா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகலான்னா எல்லாம் குக்கிங் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே ஈவினிங் இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலான்ட்டு. சண்டே நான்வெஜ் எடுக்கல, பிரதோஷன்றதுனால. அதனால் மண்டே ஈவினிங் எடுக்கலான்ட்டு சிக்கன் கிரேவிக்கு ஒரு அடுப்பில் கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதக்கி அரைச்சிக்கணும். வதக்கி செஞ்சால் எங்கள் பையன் சாப்பிட மாட்டேங்கிறான், எல்லாம் எடுத்து வச்சிடறானா, அதனால் எல்லாம் அரைச்சி ஊற்றிடுறது. இந்த கிரேவி நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே நல்லா தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். அது ஆடுற டைமுக்குள்ளே அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி சிக்கனை வறுத்தரலாம். எண்ணெய் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கறியை நல்லா கழுவி அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கறி வதக்கி அதை கறியிலேயே உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கணும். அது வதக்கிறப்பவே அதுலேயே நல்லா தண்ணி விட்டுரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அது வெங்காயம் தக்காளி வதக்குனதுன்னு ஆறி இருக்கும். ஆறுனதை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அதில் அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ எல்லாம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா கறி வேகிற வரைக்கும் கொதிக்கணும். நான் கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்தேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும், நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவியும் ரைஸும். இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு அதுதான் டின்னர். திருப்பி அடுத்த நாள் காலையில் மண்டே இல்லை டியூஸ்டே காலையில் என்னென்ன செய்யலான்றதை பார்க்கலாம். கேரட், நெல்லிக்காய், வெங்காயம், கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி, பூசணிக்காய், இஞ்சி, பீட்ரூட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி காஃபிக்கு பதிலாக ஜூஸ் குடிக்கலான்ட்டு பூசணிக்காய் ஜூஸுக்கு தேவையான பொருள் கேரட்டு, பீட்ரூட்டு, நெல்லிக்காய், பூசணிக்காய், கொஞ்சமாக இஞ்சி, ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. கேரட்டு, நெல்லிக்காய், பீட்ரூட்டு, பூசணிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கப் ஜூஸ் வருது. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி நைஸாக அரைக்கணும். ஜூஸ் நல்லா தான் இருந்தது. ஜூஸ் குடிச்சிட்டு கீரை கடையலான்ட்டு வந்தேன். அதுக்குள்ளே பையன் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, தோசை சுட்டு கொடுமான்னா. சரி, நான் அவனுக்கு தோசை சுடலான்ட்டு தோசை சுட்டு, நேற்று இருந்து சிக்கன் கிரேவி இருந்தது, அதுக்கு அவன் தோசை சாப்பிட்டான். அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்றதுக்குள்ளே
கீரை கடையிறதுக்காக தோசை முருகுகளாக வந்திருக்குது. கீரை கடையிறதுக்காக குக்கரில் வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமா பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறமா கீரை, கொத்தமல்லி தலையும் கீரை போட்டு, அப்புறம் நான் ஏற்கனவே பச்சைப்பயிறு வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் இதை கூட சேர்த்து தக்காளி போடணும். கீரை பச்சைப்பயிரெல்லாம் போட்டுட்டு தக்காளியும் போட்டு, தக்காளி போடுறதை எடுக்க மறந்துட்டேன். தக்காளி போட்டு நல்லா அடுப்பில் வச்சு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் பக்கம் விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா கீரை வெந்துடும். அது வேகிறதுக்குள்ளே பக்கத்துலேயே மூக்கல்ல வேக வச்சுருந்தேன், ஊற வச்சுருந்தேன் மூக்கல்லையை, அதையும் ஒரு குக்கரில் போட்டு அதுக்கும் ஒரு 4-5 விசில் விட்டு உப்பு போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்தோம்னா சுண்டல் ரெடி. அது ஸ்நாக்ஸுக்காக டெய்லியும் ஒரு பயிர் கொடுக்கணும், அதுக்காக இன்றைக்கி சுண்டலும் வெந்துருச்சு, கீரையும் வெந்துருச்சு. அதை சட்டியில் போட்டு கடையலாம். நல்லா கடையணும், நல்லா நைஸாகிற வரைக்கும் கடையணும். ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கடையணும். கொஞ்சம் திப்பியாக இருந்தாலும் பசங்கள்லாம் எடுத்து போட்டுடுவாங்க. அதனால் நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக புளி போடணும். புளி போட்டு கடைஞ்சிட்டு கீரைக்கு தாளிக்கணும். இந்த கீரைக்கு தாளிப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்குமே. தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டியில் எண்ணெய் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருப்பேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆகி போனால் தான் நல்லாயிருக்கும் கீரையே. இது நம்ம தாளித்து ஊற்றுறதுல தான் கீரையுடைய டேஸ்ட்டே இருக்குது. நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். அது கலரே தெரியக்கூடாது, மெரூன் கலரில் இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கீரையில் போட்டோம்னா கீரை ரெடி. கீரையுடைய டேஸ்ட்டே இந்த தாளிப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த கீரை வடித்து வச்ச தண்ணியை கொஞ்சம் இருந்தது, அதையும் எடுத்து அதிலே கலந்து ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் கீரை ரெடி. அவ்வளோதான், கீரை ரெடி. கீரை அவன் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல், தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொடிமா செஞ்சேன். அது எடுக்கவே டைம் இல்லை, டைம் ஆகி போச்சு. எல்லாம் செஞ்சுட்டு அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் டாட்டா பாய்.